ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஃபெர்டிலைசர் செக்டார் அனலைஸ் பண்ணும்போது நமக்கு ஜொஹாரி அக்ரோ கெமிக்கல்ஸ் ஃபில்டர் அவுட் ஆயிருக்கு. இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம். 2025 ப்ளஸ் அதுக்கு மேலே வரக்கூடிய ஃபோர்த் கமிங் இயர்ஸுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வரும். ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குது. அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 187ங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. பி ஜோனை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக நம்ம பை ஜோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு. அதனால growth-க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல். ஃபண்டமெண்டலாக ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆவரேஜ் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு மாடரேட்டாக இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பிலோ ஆவரேஜில் இருக்குது. ஆனால் அக்ரிகல்ச்சர் செக்டாரில் இவ்வளோ தூரம் எடுக்கிறதே பெரிய விஷயங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம். டெப்ட் டு ஈக்விட்டி 1 இருக்குது. அது டாலரன்ஸ் லெவலில் இருக்குது. பிஏ பொறுத்த வரைக்கும் 3.6 இருக்குது. பிபிஏ பொறுத்த வரைக்கும் 0.4 தான் இருக்குது. அதனால சப்சிக்வெண்ட்டாக growth-க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. இருந்தாலும் கடன் நம்மளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட தான், 0.5 கூட தான் இருக்குங்கிறதையும் புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். புக் வேல்யூ $422.40 இப்போ வரைக்கும். பீட்டா ஸ்கோர் 1.34 இருக்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இப்போ இவங்களுடைய 2024 ஆனுவல் ரிசல்ட்டை நம்ம பார்க்கும்போது நம்ம நேரடியாக பேலன்ஸ் ஷீட்லேருந்து பார்ப்போம். பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்க்கும்போது டோட்டல் அசெட்டே 4.6% கம்மியாக இருக்குது. இது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே சமயத்தில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு 7.1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனுவல் ரிசல்ட்டில் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா 79% கம்மியாக இருக்குது இயர் ஆன் இயர். அதே மாதிரி ரெவின்யூ 2.7% கம்மியாக இருக்குது. இப்போ இவங்களுடைய இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நெட் ப்ராஃபிட் மார்ஜின்லாம் பார்த்தோம்னா 3.21 தான் இருக்குது. ரொம்ப ஆவரேஜ். இவங்க தட்டக்கா புத்தக்கான்னு தான் வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 2023 கூட 476 கோடி ரூபாய் இருந்தது. அப்படியே சடனாக 99 கோடி ரூபாய்க்கு வருது. அடுத்த வருஷத்துக்கும் இதே மாதிரி டீக்ரோத் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு நெகட்டிவ் நெட் ப்ராஃபிட் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதே சமயத்தில் இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 23 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. போன தடவை 113 இருந்தது. இந்த தடவை 23 இருக்குது. ஸோ இப்போ இவங்களுடைய நெட் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், இபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறாங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம். இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும்போது திடீர்னு மேலே ஏறும், திடீர்னு கீழே இறங்கும். அவ்வளோ ஈஸியாக இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. கரெக்ஷனை ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்துருவாங்க. ஏற்றிட்டு போகிறது ரொம்ப ஸ்லோவாக தான் ஏற்றிட்டு போவாங்க. அதுலேயும் இந்த கம்பெனி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க எப்பயிலேருந்து கிட்டத்தட்ட 2014 லாஸ் வச்சிருக்கிறேன். 2016 அப்படியே 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நெகட்டிவ் போயிட்டு நடுவில் ஒரு வருஷம் பாசிட்டிவ் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு 3 வருஷம் நெகட்டிவ் போயிட்டு இப்போதான் 3 வருஷமா பாசிட்டிவ்ல இருக்குங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது, ஞாபகத்துக்கு வச்சுக்கிறோம். இப்போ நமக்கு பொறுத்த வரைக்கும் 23.7ங்கிற இபிஎஸ்ஸை தாண்டி இந்த 2024-25 ரிசல்ட் வந்தால் இது கொஞ்சம் ஸ்டேபிளா ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். இப்போ நம்மளுடைய கரண்டாக என்ன பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்கிறத குவார்டர்லி ரிசல்ட்டில் தான் பார்க்குறோம். இப்போ குவார்டர்லி ரிசல்ட்டில் தேர்ட் குவார்ட்டருடைய ரிசல்ட் வந்திருக்கு. அதனால டிசம்பர் 2024 டிசம்பர் 2023 கம்பேர் பண்ணும்போது இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நெட் ப்ராஃபிட் 306% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி 48% ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதிரி புதிரியா இப்போ திடீர்னு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுவும் ஹியூஜ் பெர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸில் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா growth ஆஸ்பெக்டுக்கு இண்டஸ்ட்ரி வருதா அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு யோசிக்க தோணுது. 2023 டிசம்பரில் 855 இருந்தது. இப்போ 2024 டிசம்பரில் 1270ங்கிற லெவலில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 400 கோடி ரூபா, 300 கோடினே கூட வச்சுக்கலாமே, 300 கோடி ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் இவன் பார்த்தோம்னா டிசம்பரில் ஆக்சுவலாக போன வருஷம்லாம் கம்மியாக தான் வச்சிருந்திருக்கிறான். போன வருஷம் டிசம்பரில் கம்மியாக வச்சிருந்திருக்கிறான். 2022 டிசம்பரில் நல்லா அதிரி புதிரியாக ஏறி இருந்திருக்கிறான். இப்போ நார்மலாக இந்த மார்ச் மாசத்துல இருந்து அப்படியே ஒரு நார்மல் கன்சிஸ்டண்டா ஒரு growth ரெவென்யூல காமிச்சிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 81 கோடி ரூபாயில இருந்து 54 கோடி ரூபான்னு பொசுக்குன்னு இறங்கி போச்சு. ஸோ இப்போ இதுதான் ஒரு இன்கன்சிஸ்டண்டா இருக்குங்கிறது நம்ம பார்க்குறோம். இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 13 ரூபான்னு இருக்கு. 19 ரூபா இருந்தது, 13 ரூபாய் இறங்கி இருக்கு.
அதே இது ஜூன் குவார்ட்டர்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 2.2 தான் இருக்கு. இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நமக்கு வந்து ஜூன் குவார்ட்டர்ல வரும்போது அப்பதானே மன்சூன் செட் ஆகும். ஜூன்ல இருந்து செப்டம்பர், டிசம்பர் வரைக்கும் தான் இவங்களுக்கு குரோத் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். ஆனா 2024 மார்ச்சே வந்து பெரிய லெவல்ல அவன் ஒரு எகைன் திருப்பி ஒரு 150, 200 கோடி ரூபா அவன் வந்து பூஸ்ட் தான் கொடுத்துருந்துருக்கிறான். 2023 மார்ச்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஸ்டாக்னேட் ஆயிருக்கிறான். அதுக்கப்புறம் அதே மாதிரி 2022லயும் ஸ்டாக்னேட் ஆயிருக்கிறான். அதேனால இப்ப 2024, 25லயும் வந்து ஸ்டாக்னேட் ஆக போறானா இல்லாட்டி பூஸ்ட் பண்ண போறானான்னு நம்ம பார்ப்போம். இப்ப இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்னும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. 52.3 இவ்வளவு தூரம் கீழே இறங்கிட்டு அது வந்து இன்னும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் வந்து போன தடவை எக்ஸிட் ஆனது 3.2, ஆனா இன்னும் ஆனது 13. ஸோ இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா 10 ரூபா கூடி 52 இருக்கு. ஆனா அடுத்த குவார்டர்ல இவன் 17.9 வந்து எக்ஸிட் ஆக போறான். அப்ப 17.9க்கு மேல எடுத்தா தான் இன்கிரிமெண்டல் ஆர்டர் அது வந்து மெயின்டைன் ஆகும். அதுக்கு கீழே எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா டிக்ரீஸ் ஆகும். அப்ப திருப்பி கொஞ்சம் கரெக்ஷன் பெரிய லெவல்லையே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல எந்த சேஞ்சஸும் பண்ணல. எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கை 2 குவார்டரா வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல இருந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கை 1.34% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த இபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டோம். நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க புக் வேல்யூ 422, ஃபேர் பிரைஸ் 705. இப்போ வந்து பிரைஸ் வந்து கரண்ட் பிரைஸ் 187 இருக்கு. ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோ 0.26 தான் வந்திருக்கு. இப்போ இபிஎஸோட டிடிஎம் குமுலேட்டிவ் இபிஎஸோட டிடிஎம்னு பார்த்தோம்னா 34 ரூபா 50 பைசா, அதோட ஆவரேஜ் 11 ரூபா 50 பைசா. இபிஎஸோட டிடிஎம் 52 ரூபா 40 பைசா, அதோட ஆவரேஜ் 13 ரூபா 10 பைசா. இப்போ இந்த ரெண்டு ஆவரேஜ் எஸ்டிமேஷனையும் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷனை நம்ம பார்க்கும்போது 11 ரூபால இருந்து 13 ரூபா அப்படிங்கிற இதுல வந்து ரேஞ்சில் நமக்கு வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இருக்கு. ஆனா எக்ஸிட் ஆக போறது என்னமோ 17.9. இப்ப அதை காட்டிலும் இது கம்மியா இருக்கிறதுனால இந்த குவார்ட்டருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் கொஞ்சம் கீழே கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம். இப்ப இருக்கக்கூடிய இந்த இபிஎஸ் ட்ரெண்ட்ல நார்மல் புல்லிஷ் ட்ரெண்டா இருந்ததுன்னா 988 இருந்து 1377ங்கிற பிரைஸ் ரேஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே பெரிஷ் ட்ரெண்டா இருந்ததுன்னா 421 இருந்து 156 அதை உடைச்சது அப்படின்னு சொன்னா 30க்கு கீழே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம். ஸோ இப்போ 421 கீழே வந்துட்டான். இப்போ வந்து 180ல இருக்கிறான். 180ங்கிற ரேஞ்சில் 187ல இருக்கிறான். அவன் இந்த மிட் பாயிண்ட்டையும் உடைச்சிட்டான். இப்போ 156லயாவது சப்போர்ட் எடுக்கணும். எப்படி எடுக்கிறாங்கிறத பார்ப்போம். எக்ஸ்போனன்ஷியல்ல நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை வந்து நம்ம சார்ட்ல மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து சார்ட்ல நம்ம பார்ப்போம். இப்போ எக்ஸ்போனன்ஷியலுடைய சார்ட் நம்ம பார்க்கும்போது இப்போ பெரிஷ் பாட்டம்ல இருக்கிறான். இவனோட இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 156லேருந்து 304 வரைக்கும் இருக்கு. அதை உடச்சி அவன் மேலே போகும்போது S4 380லேருந்து 392, S3 560லேருந்து 583, S2 790லேருந்து 820, S1 1075லேருந்து 1111. இதெல்லாம் இந்த ஒரு வருஷமே வரப்போகுதுன்னு சொல்லல. ஒரு வருஷத்துக்கும் ஒரு ஸ்டெப்பும் மேலே போகலாம் அப்படிங்கிறதும், சப்போஸ் நல்ல ரிசல்ட் கான்ஃபிடென்ட்டாக நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் 1-2 ஸ்டெப்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இது நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இது ட்ரெண்ட் லைன்ல நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து இப்போவே வந்து என்ன பண்றான், இந்த பெரிஷ் பாட்டம் லைன்ல மேலே ஏறிக்கிட்டே இருக்கிறான். கீழே வந்தா அப்படின்னு சொன்னா இதோட மிட் பாயிண்டான இந்த 153 அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் வரும். இதுதான் நமக்கு இங்கேயும் கிடைச்சிருக்கு. 156 டு அந்த மிட் பாயிண்டோட ரேஞ்சு தான் நமக்கு எக்ஸாக்டா இதோட பாட்டம் லைனா நமக்கு கிடைச்சிருக்கு. அதை உடச்சி இவன் கீழே வந்துட்டான்னா 100 கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல். இப்ப இவன் வந்து இந்த லைனை கடந்து இந்த மிட் பாயிண்ட் லைனை கடந்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க அப்படியே புல்லிஷ் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிரும். புல்லிஷ் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா இவன் இந்த ஹைட்டுக்கு உண்டான இப்போதைக்கு இது இருக்கா, இந்த ரேஞ்சும் இந்த ரேஞ்சுக்குமான ஒரு ப்ராடு செக்மெண்ட்ல எக்ஸ்போனன்ஷியலா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஆனா இதெல்லாம் ஒரு வருஷத்துல நடக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு மல்டிபிள் ஆஃப் இயர்ஸ் எடுக்கும் அப்படிங்கிறத லாங் டேர்முக்கு நம்ம இதை யோசிக்கலாம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.